ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாடி தோட்டத்தில் வந்து பூக்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். என்ன பூக்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நாட்டு ரோஸ் வந்து கொஞ்சம் பூக்கள் இருக்குது, வேறு என்ன ரோஜா பூக்கள் இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து 1 by 1 ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதைத்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நாட்டு ரோஸ் தான் அழகாக சூப்பராக பூ பூத்துருக்காங்க, ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ரோஸில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ரோஸ் சிரப் செய்யலாம். இப்போ நான் வந்து ரோஸ் சிரப் செய்கிறதுக்காக ஹார்வெஸ்ட் பண்ணலை, சாமிக்கு வைக்கிறதுக்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நம்ம ரோஸ் சிரப்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ வந்து ஒரிஜினலாக வந்து பன்னீர் ரோஸ் வந்து இதுவும் ஒரு பன்னீர் ரோஸ் ரகம்தான். பேபி பிங்க் கலர்லேயும் ஒரு பன்னீர் ரோஸ் உண்டு, அதுவும் நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு ரெண்டுக்கும் வேரியேஷன் காமிக்கிறேன். இப்போ நம்ம பறிச்சிருக்கிறது வந்து நாட்டு வெரைட்டியில் வந்து டார்க் ரோஸ் கலரு, அப்புறமா ரோஸ் சிரப் அந்த கலர் வந்து இதுதான். ஆனால் வந்து இந்த கலர் மட்டும் நம்ம வச்சு செஞ்சோன்னா நமக்கு வந்து அந்த கடைகள்லாம் வாங்குகிற அந்த கலர் கிடைக்காது. ஸோ வந்து அது ஒரு லைட் பேபி பிங்கிஷ் கலரில் தான் கிடைக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அந்த அளவுக்கு கலராக வரல. ஸோ வந்து என்னைக்கு என்னோடய தோட்டத்தில் வந்து நிறைய பூக்கள் பூக்குதோ அன்றைக்கி ஒரு நாள் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்புறமா வந்து இது வந்து காஷ்மீரி ரோஸ் தான். எல்லா பிளான்ட்ஸுமே நிறைய புல்லெல்லாம் பிடிச்சிருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எல்லா காடு மாதிரி புல் பிடிச்சிருக்காங்க. எல்லா பாட்லேயுமே நம்ம வந்து எல்லாமே வந்து புல்லெல்லாம் எடுக்கணும், புல்லெல்லாம் எடுத்து ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் காடு மாதிரி புல் பிடிச்சிடுச்சு. சரியாக நம்ம கவனிக்கலைன்னா இப்படி தான் ஆகும். அப்புறம் நாளடைவில் வந்து இந்த பாட்டில் எல்லாம் வந்து ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்காது, இந்த புல் செடிகள் தான் அதிகமாக வளர்ந்துருக்கும். நம்ம பன்னீர் பட்டன் ரோஸு இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குது. இது வந்து நேற்றுக்கு பூத்த பூ, இது வந்து கொட்டிரும், பன்னீர் ரோஸ் தான். அப்புறமா இந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்ம எடுத்து சும்மாவுமே வெறுமனே காலையில் வெறும் வயிற்றுலையும் எடுத்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா வந்து ரோஸ் குல்கந்து சொல்லுவாங்கல்ல, அதுவுமே நமக்கு வந்து இந்த பன்னீர் ரோஸில் தான் செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து செண்டு ரோஸில் செய்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய இதில் செய்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டு வெரைட்டின்னா இந்த 2 ரோசஸும் தான். இந்த 2 ரோசஸில் தான் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து 7 days ரோஸு, இது நம்ம தோட்டத்தோட புது வரவு, பிங்க் கலரு. அப்புறமா இந்த ரோஸில் வந்து நம்ம ஃபேஸ் பேக்கும் கூட செய்கிறாங்க, ரோஸ் சிரப்பு, அப்புறம் வந்து ரோஸ் குல்குந்து, அப்படி நிறைய இருக்குது இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸு. அதுக்கப்புறமா இது இன்னொரு கலர் வந்து 7 days ரோஸு. பாருங்கள், 2 கலர் ரோஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பிங்க் கலரு, இது வந்து லைட் எல்லோயிஷ் கலரு. அப்புறமா வந்து நம்ம நாட்டு மஞ்சள் ரோஸ் வந்து நிறைய கட்டிங்ஸ் வச்சோம், அதில் வந்து ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும் தளைஞ்சிருக்குது. இது வந்து நான் தான் எடுத்து வைக்க போகிறேன், இது சேல்ஸுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா வந்து என்னோடய ரோஸ் பிளான்ட் பாருங்கள், இந்த பக்கம்லாம் ஃபுல்லாமே காய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃபர்தராக நம்ம அடுத்த பிளான்ட் ரெடி பண்ணால் தான் நமக்கு இருக்கும் பிளான்ட்டு. காயுது, காஞ்சிட்டு அடுத்த பக்கம் திழுத்தாலும் திழுக்கும், தழுக்காமல் போச்சுன்னா எதுவுமே இல்லை. அப்புறமா செண்டு ரோஸு, செண்டு ரோஸ் வந்து ஒரிஜினல் ரோஸ் இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இது வந்து நான் நர்சரியில் வாங்கினது ஒட்டு கட்டின ரோஸ் தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கே இந்த ஒயிட் கலரு ரோஸு எப்பவும் பூக்கிறது தான். அப்புறம் நம்ம கார்னிஷியன் பாருங்கள்,
சூப்பராக அடுத்த பூ பூத்துருக்காங்க. இந்த ரெட் கலரு கார்னேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். பட் வந்து என்ன பண்ணுறது, பிளான்ட் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அடுத்தது இந்தவும் பாருங்கள், ஒயிட் கலர் இவ்வளோ தான் பிளான்ட் இருக்குது. இந்த டார்க் ரோஸ் கலருமே இவ்வளோ தான் இருக்குது பிளான்ட்டு. கட்டிங்ஸ் எடுத்து வச்சா பாதி தழுக்குது, பாதி தழுக்காமல் இருக்குது. நான் வந்து இது வந்து குமரன் நர்சரி கார்டனில் வாங்கினேன். அங்கே நர்சரிலையும் போய் நான் வந்து ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து வீடியோ எடுக்க போகிறப்போல நான் கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன். அவங்க வந்து பிளான்ட் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக பிளான்ட் கிடச்சா நான் வந்து சேல்ஸுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன். இல்லைன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க பிளான்ட்டை எப்படி ரெடி பண்ண முடியுதோ அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்துமே திரும்பவும் கார்னிஷன் சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறீங்க. அவங்களுக்காக தான் நான் திரும்பவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து தரக்கூடாதுன்னெல்லாம் இல்லை, தர்றதுக்கு வந்து நமக்கு பிளான்ட் ஃபஸ்ட்டு வந்து சேஃபாக நம்மக்கிட்ட இருக்கணும், இருந்தால் தான் அடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் ரீசன். அதுக்கப்புறமா வந்து இந்த பட்டன் ரோஸ் வந்து இதில் ஒரு பூ இருக்குது. இதில் வந்து ஒரு துளசி செடி வளர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதோட க்ரோத் வந்து டல் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒரு பாட்டில் வந்து வேறு செடி வளர்ந்துச்சுனாலே அதோட க்ரோத்தே ஸ்டாப் ஆகிரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம புதுசாக இன்னொரு 7 days ரோஸ் வாங்கியிருக்கோம். ஸோ 7 days ரோஸ் வந்து என்கிட்ட வந்து ஒரு பிளான்ட் தான் இருந்துச்சு. ஸோ வந்து அது ஒன்று பிங்க் கலர் ஆல்ரெடி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட்டாக வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சைடில் இந்த அரும்பு மட்டும் பிங்க் கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து இதுலேயுமே ஒரு 3-4 கலர்ஸ் உண்டு. ஸோ ஏதோ ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. 3 கலரில் இருந்தால் 3 கலரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம டபுள் கலர் ரோஸ் இதுக்கு முன்னாடி புது வரவில் காமிச்சிருப்பேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள். இதே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். நான் வந்து மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். பட் வந்து மொட்டு வந்து நல்லா அழகாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். ஃபைனலி நமக்கு வந்து பூக்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போது நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரோஜா பூக்கள். இனியும் அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டெப் பூக்கும்போது பார்க்கலாம். ஜெவந்தி பூக்கள் வந்து என்னன்னு தெரில, வெயிலில் வந்து ரொம்ப கரிஞ்சிட்டு வராங்க. அதனால் எதுவும் இப்போ நான் ஹார்வெஸ்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் அடுத்து ஃபர்தராக இது எல்லாத்தையும் கட் பண்ணி விடலான் இருக்கு. எதனாலன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மாதிரி கரிஞ்சிட்டே போகுது எல்லாமே. ஃபைனலாக நம்ம வந்து இன்றைக்கி பூக்கள் பறித்ததில் வந்து நமக்கு கிடைச்ச ரோஜா பூக்கள் இவ்வளோ தான். ரெட் கலர் பட்டன் ரோஸு, அதுக்கப்புறமா எல்லோ பட்டன் ரோஸு, அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி உள்ள பட்டன் ரோஸு, அப்புறமா வந்து ஒயிட் கலர் கொத்தா பூக்கிற ரோஸு, அப்புறமா 7 days ரோஸில் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பறிச்சிருக்கோம். நாட்டு வெரைட்டி ரோஸஸ், அப்புறமா டபுள் கலர் ரோஸு, இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குது. பன்னீர் ரோஸ் எல்லாமே. ஸோ வந்து அவ்வளோதான். இந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங், டாட்டா பை பை. உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி நிறைய பூச்செடிகள் வச்சு நிறைய பூக்கள் பறிங்க, ஹாப்பியாக இருக்கும். டாட்டா பை பாய்.